பாகிஸ்தான் சொல்லவே வேணாம். அவனுங்கள மாதிரி கேவலமா கிரீட் விளையாடுறதுக்கு வேற யாருமே கிடையாது. ஸ்ரீலங்கா நீங்களும் ரொம்ப மோசமா விளையாடுறீங்க. இந்த ஸ்ரீலங்காக்கு ஆடுறோம் அப்படிங்கிற எண்ணம் 1% கூட கிடையாது. ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு துளி எண்ணம் கூட கிடையாது ஸ்ரீலங்காவுக்கு. ஸ்ரீலங்கா தயவு செஞ்சு கடவுளே, தயவு செஞ்சு பேட்டிங் மட்டும் நல்லா விளையாடுங்க. வணக்கம் மக்களே, இது ஸ்ரீலங்கா விசஸ் நியூசிலாந்தோட ப்ரிவ்யூ தான். ப்ரிவ்யூ ஷோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, வருவீங்களா வரமாட்டீங்களா, எப்போ தான் வருவீங்க, நாளைக்கு யார் ஜெயிக்கிறாங்களோ, இல்லை அப்படி கூட சொல்லக்கூடாது, நாளைக்கு யார் தோக்குறாங்களோ அஃபிஷியலி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டுன்னு நான் சொல்லிடுவேன். முக்கியமாக ஸ்ரீலங்கா நாளைக்கு தோத்துதுன்னா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அதை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல பார்ப்போம் நாளைக்கு 10 நிமிஷங்க அடிப்பார மாட்டாரா. இதுல இருந்தே ஓப்பனிங்ல இருந்தே போயிடலாம். நாளைக்கு கண்டிப்பா 10 நிமிஷங்க அடிப்பார். ஏன்னா 2 அடிக்கல. நாளைக்கு அவர் அடிக்கலனால அந்த டீம்ல வேற யாரும் அடிக்கிறது ரெடியாவே இல்லை. இல்ல அடிக்கிறது கூட இல்ல, ரன்ஸ் அடிக்கிறது கூட, கிரிக்கெட் ஆடுறது கூட அவனும் ரெடியா இல்லை அந்த டீம்ல. எனக்கு தெரிஞ்சு போனாட்டம் ஆடினாங்க பாருங்க. ஐயோ சாமி, எப்படிப்பா அப்படி கிரீட்ல ஆண்டீங்க? அந்த என் கண்ணுக்குள்ள அந்த பவன் ரத்த நாய்க்கு ஒரு ஷாட் ஆனார், இன்னமும் என் கண்ணுக்குள்ள நிக்குது. எனக்கு அடிச்சது அதுதான். ஏன்னா இப்போ பெரிய டீம் நியூசிலாந்து, இன்ஃபார்ம்ல இருக்க டீம் கூட ஆடுறாங்க. ஏன்னா தானே கிடையாது, ஒருத்தன் விட்டா இன்னொருத்தன் அடிப்பான், அந்த மாதிரியான டீமு, செம டீம் கூட ஆடுறாங்க. கண்டிப்பா ஏன்னா உங்களுக்கு டூ ஆர் டை சுச்சுவேஷன் தான். கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சாதான் சூப்பர் 4க்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன மேட்ச் இங்கிலாந்து கூட செம கேவலமா தோத்து 3.5 ரன் ரேட்டு மைனஸ்ல இருக்குது. இப்போ இந்த மேட்ச் நல்ல ரன் ரேட்லயும் ஜெயிக்கணும், முதல்ல ஜெயிக்கணும். இப்போ மெயினா இதுல பிரச்சனை என்னன்னு பார்த்தா, குஷால் பெரேரா அடிக்க மாட்டாரு, ரொம்ப மோசமா ஆடுறாங்க. இல்ல நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்துக்கு பெருசா ஸ்பின்னர் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு குஷால் மெண்டிஸ் நாளைக்கு ஒரு ஸ்கோர் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 40 ரன் 30 ரன் தேத்துறது வாய்ப்பு இருக்கு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். நியூசிலாந்து மும்மட்டம்ல இருந்தாரு, அப்படியே ஜெயிச்சுட்டு வந்தாங்க. ஒரு மேட்ச் அப்படியே மழை பெஞ்சு அப்படியே தேங்கி ஒரு மேட்ச் அவங்களுக்கு கேப். அந்த மும்மட்டம் போயிருக்கும். இன்னைக்கு பாகிஸ்தான் பாருங்க, இன்னைக்கு அந்த மழை பெஞ்சு ஒரு மேட்ச் நின்றதுனால இன்னைக்கு அப்படியே தோத்து போயிட்டாங்க. அது மாதிரி நாளைக்கு ஒரு சான்ஸ் ஃபார் ஸ்ரீலங்கா, ஒரு வெற்றி. கொலம்போல் நடக்குது, ஃபேவரட் ஸ்டேடியம் வேற ஸ்ரீலங்காவுக்கு. வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இந்த ஒரு மேட்ச் ஆடாமையே கேப் ஆயிடுச்சு, ஒரு 2-3 நாள் கேப் ஆயிடுச்சு. அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டாப் ஆர்டர்ல ஃபின்னாலர், ட்ரிம் ஷைஃபர்டு இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. ரச்சின் ரவீந்திராவும் ஒரு மேட்ச் தான் அடிச்சிருக்காரு. இப்போ ஸ்பின்னு நீங்க நல்லா போட்டு பவுலிங்ல கண்டெயின் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஸ்கோர், கம்மி ஸ்கோர் 150 ஸ்கோர் போட்டாலும் ஈஸியா அடிச்சிருவாங்க ஸ்ரீலங்கா. அதனால பவுலிங் யார் நல்லா நாளைக்கு போடுறாங்களோ அவங்க தான் நாளைக்கு மேட்ச் ஜெயிப்பாங்க. இதை மட்டும் நான் மட்டும் ஒண்ணு சொல்றேன். அந்த 150 திருப்பி அடிப்பாரு சொன்னீங்க பாரு, அந்த வார்த்தையை மட்டும் வாபஸ் விட்டுருங்க. 120 ரன் சொல்லுங்க, 120 ரன் அடிச்சா திருப்பி அடிப்பாங்கன்னு சொல்லுங்க. அதே 90 ரன்னுக்கு அடிச்சுட்டு ஆள் விட்டானுங்க அவங்க. 140 ரன் அடிச்சு அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் நாளைக்கு கன்ஃபார்ம் ஜெயிக்கும். கொலம்போல ஆடுறாங்க, டாஸ் வின் பண்ணிட்டு நம்ம டாஸ்லயே முடிவு பண்ணிடலாம். யார் டாஸ் வின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்களோ அப்பயே முடிவு பண்ணிடலாம். 150 ரன் அடிச்சா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நல்லா பவுலிங் போடணும். நியூசிலாந்து எனக்கு தெரிஞ்சு போனாட்டுமே அந்த இது கொண்டு விட்டாங்க. அப்பயும் அந்த ஜிம்மினிசம் கட்டிட்டு எழுந்தாங்க. மேட்ச் நடக்கல, ஜேக்கப் டஃபியை கொண்டு வரணும். ஜிம்மினிசம் என்ன ரோல்ஸ் நியூசிலாந்து பிளேயிங் லெவன்ல பண்றாருன்னு தெரியல. பேட்டிங் ஆடுறாரா, பவுலிங் ஆடுறாரா? நீங்க ஜிம்மினிசம் ஆடுறீங்க, அப்புறம் ஜிம்மினிசம்க்கு அப்புறம் தான் மிட்டில் சாட்னர் வரணும். மிட்டில் சாட்னர் வந்ததுக்கு அப்புறம் ஜிம்மினிசம் வரக்கூடாது. நியூசிலாந்துமே தப்பு பண்றாங்க. அதான் ஜிம்னிஷம் ஏன் ஆடுறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, அவரோட இந்த பவுலிங் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோன்னு தோணுது. ஸ்ரீலங்கன் பிச்சர்ஸ்ல ஆடும்போது அது என்ன பெருசா அவங்களுக்கு ஒர்க் ஆன மாதிரி ஒன்றும் தெரில. இப்போ இந்த டீமுமே பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்துல பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபோர்டு, ஃபின்னாலன் அவங்க விட்டுட்டா ரச்சின் ரவீந்திரா ஏதோ ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, அது ஒருத்தர் தான் பிரச்சனையாகிறாரு. அவர் போயிட்டா சாப்மேன் வராரு, சாப்மேன் போயிட்டா இவர் பிலிப்ஸ் வராரு, பிலிப்ஸ் போயிட்டா மொட்டை கெட்ட பையன் இவர் வராரு, டேரல் மிச்சல் வராரு. இந்த மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாளைக்கு சூட் ஆகிற கிரவுண்ட். அவர் அடிக்கிற ஹிட்டர் கிடையாது, 4 அடிக்கிற பிளேயர் கிடையாது. நீட்டா தட்டி விட்டு 2 ரன் 3 ரன் 1 ரன் அப்படி ஓடிட்டே இருக்கலாம். நாளைக்கு
சப்போஸ் ஃபின்னலும் சைபோட் அவுட் ஆயிட்டா நான் பிலிப்ஸ் மேலாம் நம்பிக்கை இல்ல. குறுக்கு போட்டு நாளைக்கு கண்டிப்பா லெக் ஸ்பின்னர் போட்டா குறுக்கு போட்டு கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு அவரு. அதெல்லாம் நம்ம கிரிக்கெட் இத்தனை நாளா பாக்குறோம். அது கண் கூட தெரியுது நாளைக்கு என்ன பண்ண போறாரு. டேரன் மிச்சல் கையில் இருக்குது நாளைக்கு. அந்த ஒரு ரன் 2 ரன் அந்த இந்தியாவோட ஒரு மேட்ச் பாத்தீங்களா, ஒன் டே மேட்ச் வந்து பவர் பிளேலயே 10-2 போனதுக்கு அப்புறம் ஆமா. பிலிப்ஸும் டேரன் மிச்சல் சதாடி ஜெயிப்பாங்க. அது மாதிரி நாளைக்கு ஆடி அந்த ரெண்டை தட்டி 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 எடுத்தாங்கன்னா நியூசிலாந்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீலங்கா தயவு செஞ்சு கடவுளே தயவு செஞ்சு பேட்டிங் மட்டும் நல்லா விளையாடுங்க. எல்லாரும் ஒரு 15 பேர்ல வந்து கிரீஸ்ல நில்லுங்க போதும். ஆமா. இப்ப என்னன்னா, அவங்க ரொம்ப ஹரிபரியா ஆடுற மாரியே ஒரு ஃபீலாவே இருக்குது. இப்ப நான் இவ்வளவு நேரமா நியூசிலாந்து சொன்னேன். இப்ப நீ ஸ்ரீலங்கா சொன்னீங்கன்னா, 10 நிமிஷம் அவுட் ஆனா யார் ஆடுவா? பவன் ரத்னாக் ஆடுவாரா? தெரியாது. அதுக்கப்புறம் குஷால் பெரேரா ஆடுவாரா? தெரியல. அதுக்கப்புறம் குஷால் மெண்டிஸ் ஆடுவாரு. ஓகே அப்படின்லாம். அதுக்கப்புறம் அவுட் ஆயிட்டானா யார் ஆடுவா? சனாக் ஆடுவாரா? அவரும் ஒரு மேட்ச் ஆடுறாரு, ஒரு மேட்ச் ஆட மாட்டாரு. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு அவங்க டீமும். பவுலிங்க்குமே பஜ்ரானா அவுட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய பிரச்சனை இருக்கு ஸ்ரீலங்கால. ஆனா எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு ஃப்ரெஷ் கேம் ஒரு 2 கேம் நீங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் ஆடுற மாதிரி ஆடினீங்கன்னா 2 கேம் ஜெயிச்சிங்கனாலே உள்ள வந்துடலாம். வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கு ஈஸியான சான்ஸ். இப்போ இதுல பலமா இருக்க டீம் எது? ஆமா, பலமா இருக்க டீம் எதுன்னே சொல்ல முடியாது. நாம இந்தியா அது இது 300 அடிப்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டு வந்தோம் டோர்னமெண்ட் வரும்போது. நீங்க வந்துட்டு இந்த குரூப்ல இருக்கிறது சொன்னீங்களா கூட, சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ்ல காட்டு பசங்களா இருக்கானுங்க. எல்லாம் கூலி படம் வச்சுட்டு நடத்திட்டு இருக்கிறானுங்க 2 பேரும். அடிச்சா 200-250 ரன் ஜிப்பாவே வாழ்க்கையை வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டானுங்க வெஸ்ட் இண்டீஸ். அப்படி இல்ல இந்த குரூப். நீங்க இங்கிலாந்தும் மட்டமான கிரிக்கெட் விளையாடுறாங்க, பாகிஸ்தானும் மட்டமான கிரிக்கெட் விளையாடுறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் 2 டீமும் சொன்னீங்கன்னா அந்த 2 டீமும் பயங்கரமா பேட்டிங் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த குரூப்ல இங்கிலாந்து மட்டமா தான் விளையாடுறாங்க, ரொம்ப மட்டமா விளையாடுறாங்க. ஏதோ ஹாரி ப்ரூக்கு வில் ஜாக்ஸ் இதுல ஜெயிச்சுட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் சொல்லவே வேணும், அவனுங்களை மாதிரி கேவலமா கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வேற யாருமே கிடையாது. ஸ்ரீலங்கா நீங்களும் ரொம்ப மோசமா விளையாடுறீங்க. நியூசிலாந்து ஒரு நல்ல டீம் இருக்கு, ஆனா மேட்ச் இதுவரையிலும் வந்து இந்த மேட்ச்ல ஒரு மேட்ச் வந்து மழை நின்றுச்சு. இப்ப ஸ்ரீலங்கா என்ன பண்ணும்னா தட்டி தட்டி நீங்களா போன ஆட்டம் 142 ரன் சேசிங் பண்ணும். என்ன பண்ணிருக்கலாம்? சரி 10 நிமிஷம் தூக்கி அடிச்சு அவுட் ஆயிட்டான், ஓகே விட்டுருங்க. அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடலாம் நம்ம. சரி 10 நிமிஷம் அடி பவர் பிளேல ஸ்கோர் பண்ண போயிட்டு காமில் மிஸ்ராவோ இல்ல குஷால் மெண்டிஸோ இல்ல வந்து பவன் ரத்நாயக்கோ துனித் வெள்ளலாகவோ இவங்க ஆடின ஷாட்லாம் யாருமே ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கு வந்து தூக்குல போட்டுருணும். அவங்கலாம் ஹோட்டல வச்சு நீ வாழ்நாள் தடைன்னு சொல்லிட்டு தூக்கு போட்டுருணும். யாருக்குமே நான் சொல்றேங்க ப்ரோ. நான் வந்து அவங்க வந்து யாருக்குமே இந்த ஸ்ரீலங்காக்கு ஆடுறோம் அப்படிங்கிற எண்ணம் 1% கூட கிடையாது. ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு துளி எண்ணம் கூட கிடையாது ஸ்ரீலங்காவுக்கு. அப்படிதான் போன ஆட்டம் ஈஸியா ஜெயிக்க வேண்டிய ஆட்டம். எல்லாம் வந்து தூக்கி தூக்கி விக்கெட்டை கையில குடுத்துட்டே போயிட்டே இருந்தாங்க ஸ்ரீலங்கா வந்து. போன மேட்ச் சொல்ல போனா எல்லாம் ரொம்ப மோசமான கிரிக்கெட் ஆடினாங்க. அதுதான் நம்ம இப்போ ஒன்னா கேட்கறதுனா, உங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. விட்டா கிடைக்காது, போனா வராதுன்ற மாதிரி அரிய வாய்ப்பு. யாருமே ஸ்ட்ராங்கா கிடையாது, பெருசா ஸ்ட்ராங்கா கிடையாது. வந்தா அடிச்சு தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருமே ஒரு ஆன் அண்ட் ஆஃப் தான் இருக்காங்க. ஒன்னும் பேட்டிங்ல பண்ணா பவுலிங்ல சொதப்புறாங்க, பவுலிங் பண்ணா பேட்டிங் சொதப்புறாங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க. இந்த மாதிரி டைம்ல ஒரு வெஸ்ட் இண்டீஸோ ஒரு ஸ்ரீலங்காவோ ஒரு சூப்பர் 4 வந்தீங்கன்னா இன்னும் கிரிக்கெட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், பெட்டரா ஆகும் கிரிக்கெட். நீங்களும் நல்லா விளையாடுவீங்க, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். சூப்பர் 4 வந்தீங்கன்னா அடுத்த டோர்னமெண்ட் இப்போ 50 ஓவர் வரப்போகுது அடுத்த வருஷம், அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் சொல்றோம் நல்லா விளையாடுங்க, தயவு செஞ்சு ஒரு 10 பால் பார்த்து ஆடுங்க அப்படின்னு தான் சொல்றோம். வேற எதுவும் இல்லை. சரி, ஃபேவரட்ஸ் யாரு அதை சொல்லுங்க, யார் ஜெயிப்பா? நான் சொல்ற டீம் மாதிரி ஜெயிக்கவே மாட்டேங்குது, நீங்க சொல்லுங்க. எனக்கு எனக்கு ஸ்ரீலங்கா ஜெயிக்கணும்னு தோணுது. ஆனா எனக்கு என்னமோ நாளைக்கு நியூசிலாந்து ஜெயிப்பாங்களோன்ட்டு ஒரு தெரியுது. எனக்கு நியூசிலாந்து ஜெயிச்சிருவாங்க. நானும் ஸ்ரீலங்கா முட்டு கொடுத்து இதையுமே உடச்சு போச்சு. ஆமா, ஏன்னா இப்போ நாளைக்கு மெயினா ஸ்பின்னர்ஸ் இப்போ என்னன்னே சொல்ல முடியல. நான் நியூசிலாந்து ஜெயிக்கும்னு சொன்னாலும் நல்ல பேட்டிங் இருக்கு, ஆனா ஸ்பின்னர் கம்மியா இருக்கனால இன்கேஸ் ஸ்பின்ல விழுந்துருமோ நியூசிலாந்துன்னு தோணுது. பாப்பா, எனக்கு நியூசிலாந்து ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஸ்ரீலங்கா ஜெயிச்சா ரொம்ப 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 நல்லா இருக்கும், 200% நல்லா இருக்கும். டோர்னமெண்ட் பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இப்ப பாகிஸ்தான் அபிஷியலி அவுட். இல்ல நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு மேட்ச் பார்த்திருப்போம். இன்னைக்கு மேட்ச்ல ஆடியன்ஸே கிடையாது. இதே ஸ்ரீலங்கா ஹோம் கிரவுண்டு
ஸ்ரீலங்கா வந்து இதே வந்து சூப்பர் ஹிட் ஆடினா எப்படி இருக்கும் ஆடியன்ஸ் களை கட்டி இருக்கும்ல. நாம அதான் கலன்னு இருக்கணும். நாங்க ஒன்னும் பைலேட்டர் பார்க்கல. ஒரு வேர்ல்டு கப் மாதிரி ஒரு பிக்கஸ்ட் ஸ்டேஜ பாக்குறோம். ஆடியன்ஸ் கலன்னு ஒரு 20,000 பேர் 30,000 பேர் இருந்தா எப்படி இருக்கும்? அதுக்காகவாச்சும் ஸ்ரீலங்கால நடக்குது. ஸ்ரீலங்கா மக்களுக்காகவாச்சும் ஸ்ரீலங்கா ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஆனா ஏன்னா புஸ்டால்மெண்ட்டுக்கு நாளைக்கு பாட்டும் எனக்கு என்னமோ தோணுது 50-50. அதான் இல்ல எனக்கு என்னன்னா இப்போ ஹோஸ்டா இருக்கீங்க, இந்தியா கூட சேர்ந்து ஹோஸ்ட் பண்றீங்க. நீங்க 2 பேருமே இவ்வளவு கேவலமா விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன கதைன்னு ஒண்ணும் புரியல. பாப்போம். ஹோஸ்டே கன்றாவே விளையாண்டு இருக்கானுங்க. தயவு செஞ்சு 2 பேத்துல யாரோ ஒருத்தராச்சும் செமி வந்துரு. அதுதான் எவனா ஒருத்தர் செமி வந்து தொலைங்க. ஏன் தான் இப்படி பண்றீங்கன்னு தெரியல. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்குவோம். 2 பேரும் நியூசிலாந்து தான் வின் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதை வந்து தப்பு நீங்க சொன்ன நீங்க எனக்கு தெரியும் நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா ஜெயிச்சதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். ஸ்ரீலங்கா தயவு செஞ்சு நல்லா விளையாண்டு ஜெயிங்க நாளைக்கு. உங்களை போஸ்ட் மேட்ச் ரிவ்யூல செய்யணுமா இல்லை வந்து கட்டி அணைச்சிக்கணுமான்ட்டு நீங்க தான் முடிவு பண்ணும். ஆமா, இதோட வீடியோ முடிச்சிடலாம்.